தி பியானிஸ்ட் 2002 உண்மை கதை தமிழ். தி பியானிஸ்ட் 2002 திரைப்படம் விளாடிஸ்லா செப்பில்மன் என்ற போலந்து யூத இசைக்கலைஞரின் உண்மை வாழ்க்கை கதையை அடிப்படையாகக் கொண்டு உருவாக்கப்பட்டது. நாசி ஆட்சி காலத்தில் ஹோலோகாஸ்ட் கொடூரத்திலிருந்து உயிர் தப்பிய ஒரு பியானோ கலைஞரின் வாழ்க்கை இது. விளாடிஸ்லா செப்பில்மன் யார்? 1911 ஆண்டு போலந்தில் பிறந்தவர். சிறந்த கிளாசிக்கல் பியானிஸ்ட் கம்போசர். வார்சா போலிஷ்வில் ரேடியோ பியானிஸ்டாக பணியாற்றினார். 1939 நாசி ஜெர்மனி போலந்தை கைப்பற்றியதும் அவரது வாழ்க்கை முழுமையாக மாறியது. நாசி ஆட்சிக்கால வாழ்க்கை. யூதர்கள் அனைவரும் வார்சாவில் அடைக்கப்பட்டனர். கடும் பசி, வறுமை, பயம் நிறைந்த வாழ்க்கை. அந்த கொடூர சூழ்நிலையிலும் செப்பில்மன் கஃபேகளில் பியானோ வாசித்து வாழ்ந்தார். குடும்ப துயரம். 1942 இல் இன் பெற்றோர், சகோதரன், சகோதரிகள் ட்ரெப்லின்கா மரண முகாமுக்கு அனுப்பப்பட்டனர். அங்கே அவர்கள் அனைவரும் கொல்லப்பட்டனர். செப்பில்மன் மட்டும் கடைசி நிமிடத்தில் டிபோர்டேஷன் இலிருந்து பிரிக்கப்பட்டதால் உயிர் தப்பினார். மறைவில் உயிர் வாழ்ந்த ஆண்டுகள். பல வருடங்கள் இடிந்து போன வீடுகளில் மறைந்து வாழ்ந்தார். அனுபவித்த துன்பங்கள். கடும் பசி. முழுமையான தனிமை. எப்போதும் பிடிபடுவோம் என்ற பயம். வார்சா கெட்டோ அப்ரைசிங் மற்றும் வார்சா நகர அழிவையும் கடந்து உயிர் தப்பினார். உயிரைக் காப்பாற்றிய ஜெர்மன் அதிகாரி. 1944 இல் ஜெர்மன் இராணுவ அதிகாரி கேப்டன் வில்ம் ஹோசன்ஃபெல்ட் ஐ கண்டுபிடித்தார். கொல்லாமல் பியானோ வாசிக்கச் சொன்னார். இசையால் மனம் உருகினார். இரகசியமாக உணவு பாதுகாப்பு வழங்கினார். அந்த மனிதநேயமே என் உயிரைக் காப்பாற்றியது. போர் முடிந்த பின் மீண்டும் போலிஷ்வில் பணியாற்றினார். புகழ்பெற்ற கம்போசர் பியானிஸ்ட் ஆனார். 1946 இல் தி பியானிஸ்ட் என்ற நினைவுக் குறிப்பை எழுதியார். ஆரம்பத்தில் தடை செய்யப்பட்ட இந்த புத்தகம் பின்னர் உலகம் முழுவதும் மீண்டும் வெளியிடப்பட்டது. திரைப்படம் பற்றி. இயக்குனர் ரோமன் போலான்ஸ்கி, ஹோலோகாஸ்ட் உயிர் தப்பியவர். நடிகர் ஆட்ரியன் புரோடி. பெஸ்ட் ஆக்டருக்கான ஆஸ்கர் விருது. திரைப்படம் உண்மை நிகழ்வுகளை மிக குறைந்த டிராமடைசேஷன் உடன் காட்டுகிறது. கதையின் மைய கருத்து. மனிதன் எவ்வளவு கொடூரமாக மாறினாலும் இசை, மனிதநேயம், கருணை எப்போதும் உயிருடன் இருக்கும்.